சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக ஜனாதிபதி அனுரகுமார் டிசானாக்க நேற்றிரவு இங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். இன்று முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஜனாதிபதி அங்கு தங்கியிருப்பார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங், பிரதமர் லீ வெங் உள்ளிட்ட ராஜதந்திரிகளை அவர் சந்திக்க உள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தொழில்நுட்பம், விவசாய அபிவிருத்தி, வறுமை ஒழிப்பு போன்ற விடயங்களை அடிப்படையாக கொண்ட பல்வேறு இடங்களையும் பார்வையிட உள்ளார். உயர்மட்ட வர்த்தக சந்திப்புகளிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் டிசாநாயக்கவின் சீன விஜயம் தொடர்பாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சு விசேட ஊடக சந்திப்பை நடத்திய போது ஜனாதிபதியின் இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் சீன விஜயம் தொடர்பாக அந்த நாட்டு ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகிறது. சைனா டெய்லி இணையதளம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளின் முன்னேற்றம் அனைத்து தெற்காசியாவுக்கும் சாதகமாக அமையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புது யுகத்தில் உறவுகளை மேம்படுத்துவதற்கு இது துணையாக அமையும். 20வது நூற்றாண்டில் மேற்கு நாடுகள் சீனாவுக்கு எதிராக விதித்துள்ள வர்த்தக தடைகளை கவனத்தில் கொள்ளாமல் இலங்கை 1952ஆம் ஆண்டு ரெப்பர் அரிசி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது. 1957ஆம் ஆண்டு ராஜதந்திர உறவுகள் ஏற்படுத்தப்பட்டதன் பின்னர் சர்வதேச நில குறிகாட்டியின் மாற்றங்களை கவனத்தில் கொள்ளாமல் சீன இலங்கை உறவுகள் சிறந்த மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டதாக சைனா டெய்லி இணையதளம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது சீனா உதவி வழங்கியது. இரு நாடுகளின் உறவுகளின் முன்னேற்றத்தின் ஊடாக இரு நாட்டு மக்களுக்கும் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என சைனா டெய்லி இணையதளம் மேலும் தெரிவித்துள்ளது.